HMPV வைரஸ் தொற்று அச்சம் பரவி வரும் நிலையில் குழந்தைகளுக்கு காய்ச்சல் இருமல் நீடித்தால் உடனடி மருத்துவ பரிசோதனை அவசியம் என்று தொற்றுநோய் சிறப்பு மருத்துவர் சுரேந்தர் தெரிவித்துள்ளார். அவருடன் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாளர் ரகுவரன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். குழந்தைகளை பாதிக்கும், வயசானவர்களை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ குழந்தைகள் 3 பேருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம அச்சப்பட வேண்டியதாக இருக்குமா? அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன சார்? ஸோ நம்ம ஒன்று அச்சப்பட வேண்டாம், பட் விழிப்புணர்வோடு இருக்கணும். அப்படின்னா என்னென்னா, இப்போ குழந்தைங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா ஃபீவர், காஃப், கோல்டு இருக்குது, இல்லை ரொம்ப பச்சிலம் குழந்தைகள் சொல்லுவாங்க less than 1 year, அந்த மாதிரி எல்லாம் நிமோனியா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது நம்ம வார்னிங் சைன்ஸ்னு சொல்லுவோம். குழந்தைங்க மூச்சு விட சிரமப்படுறாங்களோ, இல்லை மூச்சு விடும்போது செஸ்ட் வால் ரிட்ராக்ஷன்ஸ் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும், இல்லை அவங்களோட கலர் மாறுதான்னு பார்க்கணும், இல்லை வயசானவங்க சப்போஸ் அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் குறையுதான்னு பார்க்கணும், அவங்க மூச்சு விட கஷ்டப்படுறாங்களான்னு பார்க்கணும், ஆக்சிஜன் லெவல்ஸ் குறையுதான்னு பார்க்கணும், இல்லை ஃபீவர் ஒரு 4-5 நாளுக்கு மேலே விடவே மாட்டேங்குது, காஃப் பெர்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வார்னிங் சிம்டம்ஸ். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் கண்டிப்பாக டாக்டர் கிட்ட போயிட்டு நம்ம விழிப்புணர்வோட இது எதனால் இருக்கும் அப்படின்னு டாக்டர்கிட்ட அணுகிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு மேற்கொண்டு டெஸ்ட் பண்ணணுமா அட்மிட் பண்ணுமான்றதை நம்ம டிசைட் பண்ணணுங்க. மற்றபடி ஒரு மைல்டர் சிம்டம்ஸ்க்கு நம்ம ஜென்ரல் சப்போர்ட்டிவ் மெடிகேஷன் எடுத்துட்டாலே போதும். சார், இப்போது ஒரு தொற்று அதிகமாக இருக்கும்போது இன்னொரு தொற்று அதிகமாக ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க, குறிப்பாக மருத்துவத்துறையில். இப்போ இன்ஃப்ளூயன்ஸா நம்ம இப்போ தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. அப்போ இன்ஃப்ளூயன்ஸாவும் ஒரு வகையான இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் தான். அப்போது அந்த இன்ஃப்ளூயன்ஸா இருக்கும்போது இந்த தொற்று அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது? ரெஸ்பிரேட்டரி வைரஸஸ் பொறுத்த அளவில் 2-3 வைரஸஸ் சேர்ந்து சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கலாம். இப்போ இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸா பார்க்குறோம். அதே சமயம் RSVன்னு சொல்லுவோம், ரெஸ்பிரேட்டரி சின்சீஷியல் வைரஸ். யூஸ்வலி குழந்தைங்களை அதிகமாக பாதிக்கும். அந்த வைரஸும் நம்ம பார்க்குறோம். அதுவும் எல்லா வின்டர் சீசன்லேயும் வரக்கூடிய வைரஸ் தான். அலாங் வித் தட் ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸ், அதுவும் நம்ம பார்க்குறோம். அன்லெஸ் அந்த வைரஸில் ஒரு உருமாற்றம் இருந்து அதை டாமினேட் பண்ணாலே ஒழிய ஒன்னோட ஒன்று இப்போதைக்கு அதை டாமினேட் பண்ணுதுன்னு சொல்ல முடியாது. இப்போ வரைக்கும் இன்ஃப்ளூயன்ஸா தான் அதிகமாக இருக்குது ஆஸ் யூஷுவல்.